கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் பாஸ்தா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பால், பாஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், ஜீரகம், அரிசி, சர்க்கரை, உப்பு, நெய். இப்போ பால் பாஸ்தாவுக்கு நான் இங்கே 3/4 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எது வேணால், பென் பாஸ்தா, முறுக்கு பாஸ்தா இருக்குல்ல, அது எது வேணால் எடுத்துக்கலாம். 3/4 கப் பாஸ்தா இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பாஸ்தா வேக வச்சுட்டு வடித்து எடுத்துருவோம் இல்லையா. இது நம்ம இந்த தண்ணி அப்படியே இருக்கணும். அதனால் நம்ம வேக வைக்கிறதே நல்ல தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா நம்ம பாஸ்தா சேர்த்திடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி கிடையாது. இது நார்மலாக நம்ம சாதம் பண்ணுவோம் இல்லையா, புழுங்கலரிசி. அது ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 3 hours ஊற வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம எதுக்கு இதை அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த பால் பாஸ்தாவில் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக இதை சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு 2 ஏலக்காய், அடுத்து ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் ஜீரகம். இது ஒரு ஃப்ளேவருக்காகத்தான். இதை நல்லா நம்ம மைய அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக இருக்கனால லைட்டாக தறி தறியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நல்லா இப்போ நம்ம அரைச்சிடலாம். எப்போ போல் ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா அடிச்சிருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 கிளாஸ் அளவு மட்டும். இப்போ அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் பாஸ்தா சேர்த்திடலாம். பாஸ்தா சேர்த்திடுங்க. 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்கள், பாஸ்தா வெந்து தண்ணி நம்ம ஊற்றுனது கொஞ்சமாக சுண்டி இருக்குது, ஒரு பாதி அளவுக்கு. இப்போ இதில் கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு கூடயே நம்ம இப்போ அரிசி, ஏலக்காய், ஜீரகம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்திடலாம். பண்ணிடுங்க. பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கூட உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு. பாஸ்தா ஆல்ரெடி வெந்திருக்கனால இது உங்களுக்கு திருப்பி பால் இன்னொருக்க வேகணும் அப்படின்னு கிடையாது. நல்லா பால் ஒரு நல்ல ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி பால் நல்லா கொதிக்கிறப்ப ஒரு 1/2லேருந்து 3/4 கப் சுகர். இது உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 1/2 கப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் எச்சா சேர்த்திக்கலாம்.
அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்தும் வந்துட்டு ஒரு கொதி வரணும். அதுக்கு முந்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாயசத்துக்குலாம் வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டுவோம், அந்த மாதிரி கொட்டுறதுனால கொட்டலாம். இது வந்துட்டு நமக்கு சும்மா வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துட்டா போதும். ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்திட்டு முந்திரி பருப்பும் நான் வந்து இங்கே வறுக்காமல் தான் சேர்க்குறேன். அப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல், 3லேருந்து 5 நிமிஷம் போல் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொதி வரட்டும். ஓப்பன்லேயே வச்சுருங்க. அவ்வளோதானா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதி வரும்பொழுது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எம்மியான பால் பாஸ்தா எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.